என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கீழ்ப்படிதல் என்ற தலைப்பிலே நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இந்த செய்தி ஆண்டவருடைய நாம மகிமைக்காக ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாய் இருப்பதாக அதிக ஜெபத்தோடு இந்த செய்தியை வழங்குகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபத்தோடு கேளுங்கள். வாழ்க்கையில் இந்த செய்தியை அபியாசப்படுத்துங்க. உங்களுக்கு தெரிந்த ஒரு சிலருக்காவது ஒவ்வொரு நாளும் இதை அனுப்பி வையுங்கள். தேவநாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தின் 22வது வசனம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இப்பொழுது கீழ்ப்படிதல் எவ்வளவு அவசியம், கீழ்ப்படிதல் உத்தமம், கீழ்ப்படிதல் தேவனின் எதிர்பார்ப்பு என்று நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு வருகிறோம். கீழ்ப்படிதல், தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியணும், உபதேசத்துக்கு கீழ்ப்படியணும், தேவனுக்கு கீழ்ப்படியணும், மனசாட்சி நிமித்தம் கீழ்ப்படியணும், தேவ நீதிக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லி பல தலைப்புகளிலே நான் கடந்த நாட்களில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கு இன்னொரு காரியத்திற்கு நம்ம கீழ்ப்படியணும். தேவ பிள்ளைகளே, சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்து தேவ நீதிக்கு நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த மிக முக்கியமான இன்னொரு காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் தன் அனுபவத்திலிருந்து சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அதிகாரத்தின் 19வது வசனத்தில் அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாக அப்போஸ்தலனாகிய பவுல் பயன்படுத்துகிறார். 26 அப்போஸ்தலர் நடபடிகள் 26:19 நான் வாசிக்கிறேன். ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படுகிறேன். அந்த பவுலுடைய அனுபவத்தை பாருங்கள். பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படிவேன். என்ன தரிசனம், எங்கே அந்த தரிசனத்தை அவர் பெற்றுக்கொண்டார்? அப்போஸ்தலர் நடபடிகள் அந்த 9ஆம் அதிகாரத்தில் சவுல், அதாவது சபைகளை அதிகமாய் அங்கே உபத்திரவப்படுத்தின, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை கட்டி சிறையிலே கொண்டு போய் தள்ளுகிற, கொலை செய்த ஒரு பயங்கரமான ஒரு மத வெறியனாய் வாழ்ந்த சவுலை ஆண்டவர் தமஸ்கு வீதியிலே சந்தித்த சவுலுக்கு கொடுத்த தரிசனம், அவனுக்கு தேவன் எதிர்கால திட்டத்தை அவனுக்கு தந்தார், சொன்னார். அதன்படி அவருடைய ஊழியத்தை, அவருடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார். அந்த தரிசனத்திற்கு அவர் கீழ்ப்படிந்து விட்டார். பிரியமானவர்களே, முரண்டு பிடிக்கவில்லை, எதிர்பேசவில்லை. தேவன் ஒரு திட்டத்தோடு என்னை அழைச்சிருக்கிறார், என்னை திட்டத்தோடு சந்தித்தார், ஒரு பெரிய நோக்கத்தோடு இந்த ஊழியத்திற்கு என்னை ஆண்டவர் கொண்டு வந்து விட்டார். எனவே அந்த தரிசனத்திற்கு நான் கீழ்ப்படியணும்னு சொல்லி ஒரு பெரிய அந்த வாஞ்சையோடு அவர் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இதை தான் அகிரிப்பா ராஜாவுக்கு சொல்லுகிறார். 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 26:18 அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன் என்றார். இப்பொழுது உன்னை அவரிடத்தில் அனுப்புகிறேன். என்ன? இருளில் இருக்கிறவர்களை வெளிச்சத்துக்கு நீ கொண்டு வரணும். சாத்தானின் பிடியில் இருக்கிறவர்களை அந்த அதிகாரத்திலிருந்து தேவனிடத்திற்கு நீ திருப்பணும். பாருங்க, ஒரு பெரிய ஒரு ஊழியத்தை கர்த்தர் அந்த சவுலின் கையிலே கொடுத்தார். இதுதான் சவுலின் தரிசனம். அந்த தரிசனத்திற்கு அவர் கீழ்ப்படிந்தார், ஒப்பு கொடுத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் தேவன் நமக்கு பல தரிசனங்களை அவர் கொடுத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய தரிசனத்தோடு உங்களை ரட்சித்தார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் தேவன் தரிசனத்தை கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டில் தான் ஒரு குடும்பத்துக்குன்னு சொல்லி ஒரு ஊழியம் இருந்தது. லேவி கோத்திரம் ஆரோன் குடும்பத்திற்கென்று சொல்லி ஊழியம் இருந்தது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்த போது தேவாலயத்தின் திரைச்சீலை எப்பொழுது கிழிக்கப்பட்டு ஆண்டவர் நம்மை அந்த கிருபாசன தண்டையிலே கிட்டிச்சேர செய்தாரோ அப்பொழுதே ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் மாற்றினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம மேலே விழுந்த கடமை, நீங்கள் நினைக்கிறீங்களா ரட்சிக்கப்பட்டுட்டேன், சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிஞ்சிட்டேன், தேவ நீதிக்கு நான் கீழ்ப்படிஞ்சிட்டேன், சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சிட்டேன், அதோடு முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, உங்களுக்கு ஒரு தரிசனம் உண்டு. ஆண்டவர் உங்களை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கிறார் யோசித்திருக்கிறீங்களா? உங்களை குறித்த தேவ திட்டம் என்ன? அப்பொழுது சவுல் வாழ்க்கையில் அந்த
ஒரு முக்கியமான வார்த்தையை பயன்படுத்தினார். என்ன சொன்னார் தெரியுமா? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். இதுதான் தேவன் ஒவ்வொருவரிடத்திலும் எதிர்பார்க்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி. ஆண்டவர்கிட்ட என்னைக்காவது இந்த கேள்வியை கேட்டிருக்கீங்களா? ஏன் எனக்கு அதை பண்ணீங்க? எனக்கு ஏன் இதை கொடுத்தீங்க? எனக்கு ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை? இப்படி தானே கேள்வி கேட்டோம். என்னைக்காவது உங்கள் வாழ்க்கையில் நான் என்ன செய்யணுன்ற கேள்வி ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அந்த கேள்வியை கேட்க திட்டமிடுங்கள். இன்னைக்கு அந்த கேள்வியை கேளுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க? அப்படி கேள்வி கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் தேவன் மறுரூபப்படுத்துவார். அவர்கள் தரிசனத்தில் அவர்கள் நிற்க தேவன் உதவி செய்வார். அப்போஸ்தலர் 9:15 அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அனனியாவுக்கு சவுலுக்கு தேவன் கொடுத்த தரிசனத்தை விவரித்து சொல்லுகிறார். போ, அந்த சவுல் தான், அந்த சவுலை தான் நீ மீட் பண்ணணும். அந்த சவுல் யார்? அந்த சவுல் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், தரிசனத்தை கொடுத்தவர். அதில் நீங்கள் நிலைத்திருக்கக்கூடிய அந்த பலனையும் பாக்கியத்தையும் கிருபையையும் கர்த்தர் தருவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் 29ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில், தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். உங்களுக்கு தேவன் யாரோ என்ன சொல்லுவாங்க, என குறித்து என்ன வச்சிருக்கிறார்கள் ஆண்டவன் சொல்லுவாங்களா என்ற தீர்க்க தரிசனம், ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனத்துக்காக எதிர்பார்க்கலாம். ஆனால் இன்னொரு வார்த்தையும் சொல்ல விரும்புகிறேன். தீர்க்கமான தரிசனத்தோடு நீங்கள் ஓடாவிட்டால், தீர்க்கமான தரிசனம் உங்களுக்குள் இல்லாவிட்டால், தேவனுடைய பிள்ளைகளே, சீர்கெட்டு போவோம். கவனம், கவனம். ஒவ்வொருவரும் கேளுங்க. என்ன வயதாக இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு மேலே எனக்குன்னு கர்த்தர் ஏதாவது வச்சிருப்பாரா நீங்கள் நினைக்கிறீங்களா? எந்த வயதாக இருந்தாலும் தேவ திட்டத்தை நிறைவேற்றாமல் நீங்கள் கண்ணை மூடக்கூடாது. தேவனுடைய பரிபூர்ணமான சித்தத்திற்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பாருங்க. அதுதான் தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம். இந்த நீதிமொழிகள் 29:18 மறந்துடாதீங்க. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். தேவன் இன்றைக்கும் இந்த நாளிலே இந்த தீர்க்கமான தரிசனத்தை உடையவர்களாய் உங்களை எண்ணி ஓட செய்வாராக. தரிசனத்துக்காக நில்லுங்க. அந்த தரிசனத்துக்காக, அந்த பரம தரிசனத்திற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் பழையவைகளை எல்லாம் மறந்தான். ஆண்டவர் அந்த தரிசனத்தை கொடுத்து விட்டார். அதை அடைவதற்காக தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் குப்பையா பார்த்தாரு. தரிசனத்துக்காக எல்லாவற்றையும் குப்பையாய் பார்க்கிற, நஷ்டம் என்று எண்ணுகிற, பழையவைகளை மறந்து விடுகிற நல்ல அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. இந்த நாளிலும் மனப்பாட வசனமாய் நீதிமொழிகள் 29:18 குறித்து கொள்ளுங்க. கர்த்தர் இந்த வசனத்தின்படியே தீர்க்கமான தரிசனத்தோடு ஓடக்கூடிய கிருபைகளை நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, தரிசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், தரிசனம் பெருசு என்னால் செய்ய முடியாதுன்னு ஓடுகிறவர்களாய் அல்ல, கீழ்ப்படியாமின் பிள்ளைகளாய் அல்ல, எங்களுக்கு வேணாம் ஆண்டவரே, யாருக்காவது இந்த தரிசனத்தை கொடுங்கன்னு சொல்லி தப்பிக்கிறவர்களாய் அல்ல. அப்படி தப்பித்து ஓடிக்கொண்டிருக்கிற யாராவது இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருந்தா, அன்று இன்று உங்க பிள்ளைகளை நீங்க சந்திக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் மறுரூபப்படுத்தும் தீர்க்கமான தரிசனத்தோடு ஓட தேவனே உங்க பிள்ளைகளுக்கு பலனையும் கிருபைகளையும் தாரும். உதவி செய்யுங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.